ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலைராஜ். ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நம்ம முழுக்க பார்த்துட்டு இருப்போம். சேம் இந்த செஷன்லையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம மார்ச் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதோடைய தொடர்ச்சியாக இந்த செஷன்லேயே நம்ம மார்ச் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த செஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எம்ஸ்கியூ ஃபார்மெட்டில் இருக்க போது. எம்ஸ்கியூ ஃபார்மெட் அப்படின்னாலே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஒரு கொஷின் இருக்கும், கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொஷின் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் எது உங்களுக்கு ஆன்சர்னு தோணுதோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அது வழக்கம் போல் இன்றைக்கி செஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது முழுக்க மார்ச் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ தட் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? Which organization has prepared hand sanitizer, ventilators, N99 mask and body suits, the basic instrument against the spread of COVID-19? ஸோ தட் கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்போ நமக்கு தெரியும். அந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் போது பேசிக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர், அப்புறம் வென்டிலேட்டர், N99 மாஸ்க், அதுக்கப்புறம் பாடி சூட்ஸ், இது எல்லாமே கண்டிப்பாக வந்து இருந்துச்சுன்னா கொரோனா வைரஸ் வந்து தற்காத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லுது. அந்த அமைப்பு இதை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. சரிங்களா? பேசிக்காக கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எந்த ஆர்கனைசேஷன் ஆக்சுவலாக அப்படின்னா டிஆர்டிஓ. டிஆர்டிஓ எல்லாருக்குமே தெரியும், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் சானிடைசர், வென்டிலேட்டர், N99 மாஸ்க், அப்புறம் பாடி சூட்ஸ் இதெல்லாமே வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொரோனா வைரஸ் வந்து தற்காத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இது யாராருக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்டிஓ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் அப்படின்றது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்துச்சு. அதில் மக்களை வந்து காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் மெடிக்கல் காப்ஸ், அதாவது டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸஸ்க்கு பேசிக்காக டிஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலிமா இது வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. சரிங்களா? அடுத்த கொஷின். Which state has announced to provide an economic package to provide immediate relief to economically weaker section for COVID-19 preventions? ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் என்ன பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்னா, அந்த மாநிலத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக சில உதவிகள் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மாநிலம் வந்து முடிவு பண்ணி கொரோனா சுச்சுவேஷனில் சில உதவிகள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுது. அது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது எந்த ஸ்டேட் அப்படின்னா சிக்கிம். ஸோ சிக்கிமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக சிக்கிமோட சீஃப் மினிஸ்டர் டமங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக கண்டிப்பாக கொரோனானால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு சில உதவிகள் வந்து சில நலத்திட்டங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிம் அரசு வந்து முடிவு பண்ணி சில நலத்திட்டங்கள் வந்து பண்ணுது. இது எப்போ நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னா 27 மார்ச் சிக்கிமில் வந்து கேங்டாக் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்தது. சரிங்களா? அடுத்து, நேம் த இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் விச் செட் அப் டீம் 11 டு பீட் கொரோனா வைரஸ். கண்டிப்பாக எத்தனை கொஸ்டின் நம்ம கொரோனா வைரஸ் பற்றி பார்த்தாலும் வந்துட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம லாக்டவுன் சுச்சுவேஷனில் முழுக்க கொரோனா வைரஸ் நியூஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் மேக்ஸிமம் கொரோனா வைரஸ் சார்ந்த கேள்விகள் தான் எல்லாமே இருக்கும் போகுது. அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீம் 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி எதுக்காக கிரியேட் பண்ணப்படுது ஆக்சுவலாக அப்படின்னா, அந்த மாநிலத்தில் கொரோனா வைரஸால் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்கள எப்படி வந்து தற்காத்துக்கிறது அப்படின்ட்டு டீம் 11 அப்படின்ற பேரில் ஒரு கமிட்டி வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அமைக்குது. இந்த டீம் 11 அப்படின்ற கமிட்டி அமைச்ச அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறான். கொடுத்துருக்க ஆப்ஷன் எந்த ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? எந்த ஸ்டேட் ஆக்சுவலாக அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். ஸோ தட் இவர் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா டீம் 11 அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷில் கொரோனா வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. இந்த கமிட்டி சில பரிந்துரைகள் வந்து கொடுக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்து நம்மளே தற்காத்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இந்த கமிட்டி வந்து ஆய்வு பண்ணும். சரிங்களா? அடுத்து, தி சென்னை போர்ட் ட்ரஸ்ட் ஹேஸ் அக்கவுண்ட் 67% ஆஃப் ஸ்டாக் இன் காமராஜர் போர்ட் ட்ரஸ்ட்
in March 2020, the Kamarajar Port Trust is located at. சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை துறைமுகம் இருக்குது. அதே போல் காமராஜர் துறைமுகம் வந்து எங்கே இருக்குன்னு தான் கேள்வி. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க கேள்வியில் அப்படின்னா, சென்னை துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% வந்து அதோடைய ஸ்டாக் வந்து வச்சிருக்கு. காமராஜர் துறைமுகமும் கூடவே இருக்குது. ஸோ காமராஜர் துறைமுகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம கேள்வி. ஆக்சுவலாக காமராஜர் போர்ட் ட்ரஸ்ட் எங்கே இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னா அதுவும் சென்னையில் தான் இருக்குது. அவனே சென்னைன்னு கொடுத்துட்டு அவனும் சென்னைன்னு கேட்குறாங்க. ரைட். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு துறைமுகத்துலேயும் வந்து நிறைய ஏற்றுமதி இறக்குமதி வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகம் வந்து எவ்வளோ பொருட்களை வந்து கையாளுது அப்படின்ற அடிப்படையில் வந்து அந்த துறைமுகத்தோடைய மொத்த மதிப்பு எவ்வளோ நம்ம கணக்கிட முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமராஜர் போர்ட் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதோடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 2383 கோடி ரூபாய். சரிங்களா, 2383 crore rupees. ரைட். அடுத்து, which of the following has developed mobile app named Quarantine? கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குவாரண்டைன் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரி, மொபைல் அப்ளிகேஷனோட பேர் குவாரண்டைனில். ஸோ அது யார் வந்து கிரியேட் பண்ணாங்க ஆக்சுவலாக அப்படின்னா ஐஐடி பாம்பே. பாம்பேல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி குவாரண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து வடிவமைச்சிருக்காங்க. எதுக்காக அந்த மொபைல் அப்ளிகேஷன் குவாரண்டைன் பேர் வச்சு வைக்கிறாங்க ஆக்சுவலாக அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய லாக்டவுன் வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த மிகப்பெரிய லாக்டவுன் அப்போ நிறைய மக்கள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்டிருக்க மக்களை வந்து நேரடியாக கண்காணிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா எந்தெந்த மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து கண்காணிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் இந்த குவாரண்டைன். சரிங்களா. அடுத்து, which tech giant has released a new dedicated app and website for users across the US to provide accurate and credible information to users about the COVID-19 pandemic? So that ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாமா, ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வச்சுப்போமே. ஸோ அந்த மிகப்பெரிய நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு கொரோனா வைரஸோடைய நியூஸஸை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷனும் ஒரு வெப்சைட்டும் வடிவமைச்சாங்க. அது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஒரு நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்றத கேள்வி. ஆக்சுவலாக எந்த நிறுவனம் ஆக்சுவலாக அப்படின்னா ஆப்பிள். ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, கூகுள்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும், ஆப்பிள்னா ஆப்பிள் ப்ளே, ஆமாம் ஆப்பிள் ஸ்டோரா, ரைட். அந்த ஆப்பிள் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரோனா வைரஸால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அந்த கொரோனா வைரஸ் சார்ந்த தகவல்களை நேரடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷனையும் ஒரு வெப்சைட்டையும் வடிவமைச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வரும் ஆக்சுவலாக அப்படின்னா, சிடிசின்னு சொல்லக்கூடிய சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனை தான் அந்த அப்ளிகேஷனில் வந்து அவங்களும் கொடுக்குறாங்க. சரிங்களா. அடுத்து, நேம் த இந்தியன் ஸ்டேட் விச் இஸ் கோயிங் டு லான்ச் எ digital literacy drive named I am also digital to create awareness about e-governance in March 2020. ஸோ மார்ச் 2020 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலம் இ-கவர்னன்ஸ் பற்றின விழிப்புணர்வை நேரடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக ஐ ஆம் ஆல்சோ டிஜிட்டல் அப்படின்ற தலைப்பு கொண்ட ஒரு விழிப்புணர்வு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்களா. ஸோ இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த மாநிலத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு கேட்குறான். எந்த ஸ்டேட் ஆக்சுவலாக அப்படின்னா கேரளா. சரிங்களா. கேரளா. ஆக்சுவலாக நம்ம எக்ஸாமில் கொஷின் எழுதும் போதெல்லாம் எந்த கொஷினில் கேரளா பார்த்தாலும் இதான்ப்பா ஆன்சர் அப்படின்னு டிக் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ இங்கிட்டு கேரளாவே இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ரைட். கேரளாவில் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரஸி டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது கேரளாவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு ஐடி மிஷினாக வந்து இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ஒரு விழிப்புணர்வாக நிறைய பகுதிகளுக்கு இ கவர்னன்ஸ்னால் என்ன, அதை சார்ந்து விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கோஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அடுத்து, த புக் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த டேர்டெவில் டெமோக்ராட்டிக் இஸ் அபவுட் த லைஃப் ஆஃப் பிஜு பட்நாயக். ஹீ இஸ் த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட். ஸோ தட் பிஜு பட்நாயக் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோடைய
முன்னாள் முதல்வராக இருந்தார், சிஎம்மாக இருந்தார். சரிங்களா? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து பார்த்தீங்க அப்படின்னா த அட்வென்ச்சர் ஆஃப் டேர் டெவில் டெமோக்ராட்டிக் அப்படின்ற ஒரு புத்தகம் மூலிமா ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினார். பேசிக்காக பிஜு பட்நாயக் எந்த மாநிலத்துடைய முன்னாள் முதல்வராக இருந்தார் அப்படின்றதான் இங்கே கேள்வி. ஆக்சுவலாக எந்த ஸ்டேட்டோடைய சிஎம்மாக இருந்தார் அப்படின்னா, இது யாருக்காவது தெரிஞ்சு நான் சொல்கிறீங்களா? ரைட், எந்த ஸ்டேட் ஆக்சுவலாக அப்படின்னா ஒடிசா. சரிங்களா? இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, ஒடிசாவுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருந்த பிஜு பட்நாயக்கோடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் தான், அந்த அவருடைய வாழ்க்கையை தழுவி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் த அட்வென்ச்சர் ஆஃப் டேர் டெவில் டெமோக்ராட்டிக் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒடிசாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த பிஜு பட்நாயக் யார் அப்படின்னா, இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கோட அப்பா தான் பிஜு பட்நாயக். சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அடுத்து, a dedicated monitoring cell under mission பகிரதா was recently inaugurated in which state? ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பகிரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த மிஷினை, பகிரதா அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷினை எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்றத கேள்வி. எந்த ஸ்டேட் ஆக்சுவலாக அப்படின்னா தெலுங்கானா. ஸோ தெலுங்கானா தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, ஸோ ஒரு டெடிக்கேட்டடான மானிட்டரிங் செல் இனாகிரேட் பண்ணப்படுது தெலுங்கானாவில். எதுக்காகப்பா இந்த அந்த அது பேர் என்ன இருந்துச்சு? பகிரதா. பகிரதா அப்படின்ற பேர் கொண்ட இந்த மிஷினோட வேலை என்ன அப்படின்னா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்கள் யார் யார் வந்து குடிநீர் தேவை இருக்கோ அவங்களுக்கு குடிநீர் வசதியை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பகிரதா. சரிங்களா? மிஷன் பகிரதா. ரைட். அடுத்து, which of the following launched the விக்யான் ஜோதி ஸ்கீம்? கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஒரு அமைப்பு விக்யான் ஜயோதி அப்படின்ற ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தது யார்? வித்யா ஜயோதி அப்படின்ற திட்டத்தை எடுத்துகிட்டு வந்த ஒரு அமைப்பு. எந்த அமைப்பு ஆக்சுவலாக அப்படின்னா TIFSC. ஸோ தட் அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ரைட். MSMEன்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸும் அதே போல் KVICன்னு சொல்லக்கூடிய காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷனும் ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களை மாதிரி என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் இளைஞர். ரைட். படிச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய யூத்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக, அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு விஷயமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்க்கப்படுது. ரைட். அடுத்து, ஓகே மக்களே, இந்த செஷனில் பார்த்த கொஷின்ஸ் எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் எனக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஸ்பெஷல் கிளாஸஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். அதே போல் எனக்கு நான் குரூப் 2 கிளாஸ் வந்து வேணும், அதே போல் குரூப் 4 கிளாஸ் வேணும், குரூப் 1 மெயின்ஸுக்கான கிளாஸ் வேணும், அதே போல் டெஸ்ட் சீரிஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அது எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது அப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து முடிச்சுப்போம். ரைட். மொதல் விஷயம் ஸ்பெஷல் கிளாஸஸ். ஸோ இது ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றது அன்அகாடமின்னு ஒரு லேர்னிங் ஆப் இருக்கும். சரிங்களா? அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்பெஷல் கிளாஸஸும் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்பெஷல் கிளாஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வந்து டீச் பண்ணுவாங்க. எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக்ஸ், டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸ் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியும் இங்கே டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமை நிறைய பேர் கிளியரும் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக அவங்களால டிஎன்பிசி வந்து கிராக் பண்ண முடியும். எப்பயுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நிறையா இருக்கும்னு நினைப்போம். அதுவே இன்னொருத்தர் படித்தவர் சொன்னார்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அவ்வளோதான். சரியா? இதுக்காக தான் நம்ம வந்து கிளாஸஸ் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து டெய்லி நடந்துகிட்டு இருக்கும். அதே போல் ஸ்பெஷல் கிளாஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி அண்ட் மந்த்லி வந்து நடக்கும். அப்புறம் டெய்லி டெஸ்ட் சீரிஸ், டெய்லி உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸும் இருக்குது, அது நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணி பார்க்க முடியும். அப்புறம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். லைவ் யூஸஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இப்போ நான் இருக்குன்னா நான் ஒரு லைவ் யூஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? நான் லைவாகவே அந்த யூஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். நான் ஒரு கோடு கொடுத்தனா போதும், அந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் லைவ் யூஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதுவும் நடக்கும். அப்புறம் அன்லிமிட்டட் ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும். நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் நிறைய பேர் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன டாபிக் உங்களுக்கு வேணும்னு தோணுதோ அந்த டாபிக் நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்க முடியும். பிளென்டி ஆஃப் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது, எல்லாமே ஃப்ரீ தான். சரிங்களா? ரைட்.
அப்புறம் டெய்லி T20 சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா. வருடம் முழுக்க போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 டேஸ்க்கு ஸ்டடி பிளான் போட்டு இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் நைட் 8 மணிக்கு நடக்கும் சரியா. 8 மணிக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ். ஒவ்வொரு நாளும் 20 கொஷின் நடக்கும். மண்டே என்ன சப்ஜெக்ட்ஸ், டியூஸ்டே என்ன சப்ஜெக்ட், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் நடக்கும். சிலபஸில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் இங்கே இருக்குது சரிங்களா. டெய்லி 20 கொஷின்ஸ் நடக்கும். அதே போல் ரைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று போகும். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஃப்ரீ தான் சரிங்களா. வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று போகுது. அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நடக்கும். வீக்லி பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி வைப்பாங்க. சண்டே பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் சரிங்களா. அதுவும் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணலான்னா என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ரைட். இப்போ இத்தனை சொன்னீங்கப்பா இதெல்லாம் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரோ ஆப்பிள் ஸ்டோரோ போயிட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் சரிங்களா. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதில் வந்து உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பரு கொடுத்தோடனே ஓடிபி சரி எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டீங்க. இப்போ எந்த கேட்டகரிப்பா நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி தான் படிக்க போகிறோம். ஸோ டிஎன்பிசி எடுத்துக்கலாம். அங்கே யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் நிறையா இருக்கும். நம்ம டிஎன்பிசி படிக்க போகிறோம். நான் டிஎன்பிசி கிளிக் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் ஒரு 3 கோடு காட்டும் சரிங்களா. அந்த 3 கோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், அதர் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ லைவ் கிளாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் கிளிக் பண்ண உடனே நீங்கள் உடனே எல்லா கிளாஸும் போய் பார்க்க முடியாது. உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வைட் கோடு வந்து கேட்கும். யார் உங்களை இன்வைட் பண்ணாங்க, அவங்களோட கோடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இன்வைட் கோடுன்னு கேட்குது இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா என்னோட இன்வைட் கோடு நீங்கள் போடலாம். என்னோட இன்வைட் கோடு என்ன ஆக்சுவலாக அப்படின்னா கலைராஜ் 10 KALEIRAJ கலைராஜ் 10 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஃப்ரீ கிளாஸஸும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்பெஷல் கிளாஸ். அடுத்து ப்ளஸ் கிளாஸ் வந்து எப்படி நான் ஜாயின் பண்ண போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு கோர்சஸ் தான். இது எப்படி நான் பே பண்ணி படித்தா எனக்கு என்னென்ன கிடைக்க போகுது சரிங்களா. ப்ளஸ் கிளாஸை பொறுத்தவரை சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். டெய்லி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் நடக்கும், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் நடக்கும், ப்ராக்டிஸ் டெஸ்ட் நடக்கும். அப்புறம் இது வரையும் அன்அகாடமி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை கிளாஸ் நடந்திருக்கோ எல்லா கிளாஸுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு 6000 ரூபாய் கொடுத்து நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு கோர்ஸுக்காக நான் ஜாயின் பண்ண தேவையில்லை. குரூப் 2வும் பார்த்துக்கலாம், குரூப் 1, குரூப் 4, டெஸ்ட் சீரியஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரே பேமெண்ட் தான். அது ஒரு பேமெண்ட்டில் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லா லைவ் கிளாஸஸும் சரிங்களா. ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக இலக்கு அப்படின்ற பேரில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்காக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா. இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கும். இது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஜனவரி 15, இன்னைக்கு ஜனவரி 14 சரி, ஜனவரி 15 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அது யூஸ் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருப்பா கண்டிப்பாக அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேயே வந்து புதுசாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து சமச்சர் புக் டெஸ்ட் சீரிஸ். சமச்சர் புக்கை பொறுத்தவரை 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் இருக்குமோ அது ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி சரிங்களா. அது வந்து ப்ளஸில் இருக்கும், அதை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸில் எப்படி நான் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா சேம் அதே அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இந்த மாதிரி ஒரு 3 கோடு காட்டும். அது கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். அந்த விண்டோவில் ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும். என்ன காட்டும், 1 மந்த்லேருந்து 24 மந்த் வரையும் உங்களுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு காட்டும். நமக்கு எந்த மந்த் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 12 மந்த் எடுத்துக்கிறேன். 12 மந்த்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7000 இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 7000 ரூபாய் ஃபீஸ் சரிங்களா. அதில் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கலைராஜ் 10 அப்படின்னு ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அப்போ 7000 ரூபாய் இருக்கிறது 10% டிஸ்கவுண்ட் போக வெறும் 6300 மாறிடும் சரிங்களா. ரைட். ஸோ இந்த 6300 பே பண்ணிங்கன்னா எல்லா கோர்ஸஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட ஒரு கோர்ஸுக்கு மட்டும் கிடையாது. இப்போ உள்ளே போயாச்சு, பே பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி. இஎம்ஐ ஆப்ஷன் போகிறேன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி மட்டும் தான் இஎம்ஐ வந்து பே பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா.
ஓகே, அவ்வளோதான் மக்களே இந்த செஷன். ஸோ இது எப்படி இருந்துச்சு கிளாஸ் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா மட்டும்தான் என்னால் வந்து நிறைய இன்ட்ராக்ட் வந்து பண்ண முடியும், நேரடியாக வந்து பேச முடியாது இல்லையா. ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு டிஸ்லைக் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கலராஜ் ஷைனிங் ஆஃப். தேங்க்யூ, டாடா, பாய்.